சென்னை மாணவருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து பீச் ரிவ்யூஸ். இப்போ என்னென்ன பீச்சில் எந்த பீச் வந்து நம்ம சென்னையோ எங்கெங்கெல்லாம் என்னென்ன பீச் இருக்கோ எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி மீன்ஸ் எது ஃபேமிலிஸ்க்கு பசங்களுக்கு எது எப்படி செட் ஆகிற போகுது அதை மாதிரி தான் இப்போ பேச போகிறோம். இப்போ அதான் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். நம்ம சொன்னதான் இப்போ எந்தெந்த பீச் எதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் டைப்பில் நாங்கள் ரேங்க் பண்ண போகிறோம் பீச்சஸை. ஒரு 5 பீச் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 5 பீச் இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக பாப்புலராக இருக்க மாதிரி பீச்சஸ். சென்னை பீச்சுன்னு சொன்னாலே நமக்கு நிறைய பேர் ஞாபகம் வரக்கூடிய பீச்சஸ் லிஸ்ட்டில் எடுத்து அந்த பீச்சஸை ரேங்க் பண்ண போகிறோம். நாங்கள் எங்களோட டிசிஷன்ல ரேங்க் பண்ண போறோம். சென்னைனாலே மெரினா தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அந்த மாதிரி. ஸோ அதனால தான் இப்போ நாங்கள் மெரினா பீச்சில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் கரெக்டாக மெரினா பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ரேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஒரு பீச்சுக்காக அந்த பீச்சை வந்து நாங்கள் எந்த பேசிஸில் ரேங்க் பண்ணுறோன்றதே சொல்லிடுவோம் மோஸ்ட்டாக. எப்படின்னா இப்போ அந்த பீச்னா இப்போ நம்ம பீச்சுன்னு போனாலும் ஒரு விஷயம் எதிர்பார்க்காத என்னென்ன இருக்கும். நம்ம இந்த பீச் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு வைபாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் சப்போஸ் அங்கே போயிட்டு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு நல்லா இருக்கணும். அப்புறம் ஃபுட்ஸு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான பீச்சஸாக தான் இருக்கணும். அதை பொறுத்து தான். அண்ட் இன்னொன்று ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் பீச்சு. நம்ம நினைச்சோடனே வந்து ரீச் பண்ற மாதிரி இருக்கணும். பார்க்கிங்கும் முக்கியம். பார்க்கிங் அந்த மாதிரி அந்த மாதிரி பீச்சஸ் அதை வச்சு தான் ரேங்க் பண்ணவே போறோம். அந்த ஆர்டர்ல தான் ஃபுட்டையும் வச்சு தான். ஸோ இந்த ஆர்டர்ல என்னென்ன பீச் இருக்குன்னு சொல்லிடலாமா? சொல்லலாம். என்னென்ன பீச் வந்து நிறைய பீச் இருக்கு. பட் ஆனால் இப்போ நம்ம எடுக்கிற லிஸ்ட்ல என்னென்ன பீச் இருக்குன்னு சொல்லலாமா? நிறைய பீச் இருக்கு. பட் சில பார்க்க முக்கியமான பீச் தான். பெசி இருக்கு, ஈசிஆர் பீச், மெரினா பீச், மற்றதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பீச்சஸ் தான் இருக்கு. அது சின்ன சின்ன பீச் நிறைய இருக்கு. மெயினான பீச்சஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பெசி, மெரினா, ஈசிஆர் பீச். ஈசிஆர்லேயே நிறைய பீச் இருக்கு. பட் ஆனால் பொதுவாக ஈசிஆர்னு சொல்லிடலாம். கோவளம் தான் மெயின். திருவான்மியூர் பீச் இதெல்லாம் வந்து இந்த சைட்ல இருக்குது. இப்போ நீங்க இங்கேருந்து இன்னும் சைடு போகணும். அந்த சைட்ல நார்த் சைடு போறது பார்த்தீங்கன்னா எண்ணூர் இருக்கு, N4 இருக்கு. அப்படியே போனீங்கன்னா பழவேற்காடு, புலிக்காட் பீச், அதெல்லாம் லேக் இருக்கும். பட் ஆனால் அது கூட சேர்ந்து பீச்சும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து ரேங்க் பண்ண போறோமே. நான் சொல்லுறேன் ஈசிஆர் பீச். அது வந்து எதை வச்சு என்ன ரேங்க் கொடுப்பா அதுக்கு? ஈசிஆர் பீச் பார்க்க போனோம்னா நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணலாம். மற்றபடி ஃபேமிலிஸ்க்குனா ஓகே இல்லை. ஏன்னா பிகாஸ் வந்து அது கொஞ்சம் அவுட்டர் சைடு. அதே தான். அவுட்டர் சைடு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி நீங்கள் போகணும். நீங்கள் நினச்ச உடனே போக முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு நாள் ஒதுக்கி காலையில் சீக்கிரம் எழுந்திக்கிறதோ இல்லை சாயங்காலம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போகிறதோ வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். அங்கே ப்ளஸ் ஈசிஆர் பீச் போனோம்னா நம்மளுக்கு வந்து அங்கே எதுவும் கடை இருக்காது. கொஞ்சம் அவுட்டர் வரணும். ஆமாம், கொஞ்சம் மெயின் ரோட் சைட் வந்தோன்னா தான் கடை இருக்குது. உள்ள சைட் போனோன்னா கொஞ்சம் கடை இல்லை. பட் நம்ம அங்கே சாப்பாடு தான் எடுத்துன்னு போகிற முடியும். ஒரு நிழல் இருக்காது. மீன்ஸ் உட்கார முடியாது. வெயில் டைமில் உட்கார முடியாது. ஈவினிங் டைம் ஓகே. ஈவினிங் டைம் ஆர் early மார்னிங் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி போகலாம். ஓகே. அண்ட் ஃபுட்டு சொன்ன மாதிரி ஃபுட்டுக்கும் அவ்வளோ ஆப்ஷன் இல்லை. மீன்ஸ் வாட்டர் பாட்டில் கூட கிடைக்காது. நீங்கள் போனோன்னா பாட்டில் தான் எடுத்துன்னு போகணும். அந்த மாதிரி வந்தால் மெயின் ரோடுக்கு வந்து இதாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நார்மலாக இப்போ இந்த மாதிரி பீச்சில் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பீச்சில் இதெல்லாம் இருக்கணும். அப்போ அந்த பீச்சுக்கு என்ன ரேங்க் கொடுப்பேன்? 5ல் என்ன ரேங்க் கொடுப்பேன்? ஈஸியாக நான் எப்பவுமே ஒரு 4th பிளேஸ் வச்சிருப்பேன். ஒரு 5ல் இவன் 4th பிளேஸ் வச்சிருக்கான். நீ எத்தனாவது பிளேஸ் வச்சிருக்க? ஈஸியா இருக்கு. நான் 5th கொடுப்பேன். நானும் ஈஸியாக 5th தான் கொடுப்பேன். ஆனா ஃபுட் எதுவுமே இருக்காது மோஸ்டா. அதுக்கு அவுட்டரா வரணும். நீங்க எப்படின்னா இப்போ சண்டே டைம்ல இல்லை வீக்கெண்ட் டைம்ல ரைட் மாதிரி போயிட்டு நீங்க என்ஜாய் பண்ணணும் பீச்னா கண்டிப்பா வந்து ஈஸியாக வந்து ரெக்கமெண்டபிள் தான். பட் நார்மலா நீங்க உடனே நினைச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நாங்க 5th பிளேஸ். அதுக்குன்னு ஸ்பெஷலா போகாதீங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலா போகாதீங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும். பட் அதுக்குன்னு போகாதீங்க. அதேதான். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பீச்? 4th பிளேஸ் திருவான்மியூர். 4th பிளேஸ் இல்ல 5th. நான் எங்களோட 5th பிளேஸ் போயிடுச்சு. உங்களுக்கு 4th பிளேஸ் கொடுத்துறேன். எனக்கு திருவான்மியூர் வந்து 5th பிளேஸ். உங்களுக்கு திருவான்மியூர் 5th பிளேஸ். எனக்கு அவ்வளோ ஏதோ தெரியல. ஓகே. தெரியல மீன்ஸ் எனக்கு அது வந்து ஸ்பெஷலாவே தெரியல. எனக்கு ஸ்பெஷலாவே தெரியல. எதுவுமே தெரியல. நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எப்படி மெரினா கம்பேர் பண்ணலாம்? கம்பேர் பண்றதுக்கு நிறைய இருக்குது இந்த பீச்ல. அது வந்து எது கூட எதுன்னா சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் அந்த மாதிரி தான். அதனால இது கூட கம்பேர் பண்ண முடியல. ஆமா, அதுக்கு நான் 5th பிளேஸே வச்சிருக்கேன். உனக்கு அதெல்லாம் 4th பிளேஸ். ஆனா ஃபுட் அங்க ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ரிச்னஸ் தெரியும் அந்த சைடு போனா ஃபுல்லா. ஆமா, ரிச்னஸ் அது இருக்கும். ஒரு மாதிரி. இப்போ எப்படின்னா வந்து பெசன்ட் நகரை விட அது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பாஷான ஏரியா மாதிரி. ஏன்னா அந்த ஈசிஆர் சைட்ல இருக்கனால எனக்கு அது ஏன் பிடிக்கலன்னா அதை வச்சு நான் கம்பேர் பண்ணோன்னா எனக்கு இங்கே நிறைய இருக்குது. எனக்கு வந்து அது அவ்வளோ நீ அவ்வளோ தூரம் போய் பார்க்கணுன்ற மாதிரி எதுவும் இல்லை. அதே தான். இப்போ நானும் வந்து 4th பிளேஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து
அது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபுட்டு அங்கே இருக்கு, ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டுக்கு நிறைய ஸ்டால்ஸ் ஷாப்ஸ்லாம் இருக்கு. உட்கார் பிளேஸ் ஆக்சுவலா இங்க சிட்டிங் பிளேஸ் ஆக்கல, அங்க வச்சிருக்காங்க. திருவான்மையூர்ல சிட்டிங்க்கு தனியா பிளேஸ் போட்டுருக்காங்க. பெஞ்ச் இருக்கும் நிறைய, மரங்களும் ஒரு சிலதெல்லாம் அங்க வச்சிருக்காங்க. அண்ட் க்ளீன் பார்த்தோன்னா நாங்க போனது நைட் டைம் தான் அவ்வளோ க்ளீனாக நாங்கள் மெயினா பீச்ல டஸ்ட்பின் வச்சிருக்காங்க, அங்கங்க வச்சிருந்தாங்க டஸ்ட்பின். அது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது அதான். ஸோ அதனால அது வந்து 4th பிளேஸ். எனக்கும் நீயும் 4th பிளேஸ் கொடுக்குறேன். ஓகே 4th பிளேஸ். N4 ஆக்சுவலா நான் மார்னிங் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு செம்ம பிளேஸ். பிகாஸ் நம்ம மும்பைல அந்த மெரின் பீச் இருக்குல்ல, மெரைன் கோஸ்ட், அந்த பீச் மாதிரியே தான் அது. அது கம்பேர் பண்ணோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு இது. அதுக்கு ஓகே. மூணாவது ஃபோட்டோ ஷூட்க்கு செம்ம பிளேஸ். அப்படி ஃபேமிலின்னு போனோம்னா மீன் வாங்க தான் போனோம், வேற எதுவும் இல்ல. ஆமா அங்க நிறைய ஃபிஷ் மார்க்கெட்ஸ்னால மோஸ்டா எல்லாரும் ஃபோட்டோ அங்க போவாங்க. ஷூட்க்குனா போலாம், N4 எல்லாம் போலாம். நல்லா மார்னிங் டைம்ல போனா N4க்கு செம்ம பிளேஸ். உட்கார்ந்து மதியம் கூட ஓகே தான் ஃபோட்டோ ஷூட். ஸ்டோன் இருக்கும், ஸ்டோன் மாதிரி. அது ஃபுல்லாவே ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் மூடி மர்சிடி சிம்பிள்ல இருக்கும் அப்படியே பக்காவா. ஸ்டோன்லயே வா. ஆமா. நான் ஆக்சுவலி போனது இல்ல. இப்படி இருக்கும்ல மர்சிடி சிம்பிள் நம்ம மாதிரி. கோலம் போனோம்ல, சொல்றேன். கோலம் போனோம்ல, அந்த ஸ்டோன் மாதிரி ஏறணுமே, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே சாஞ்சினா அப்படியே ஒரு போஸ் இப்படிதான். நான் 3rd பிளேஸ் தான் கொடுக்குறேன். நான் போனது இல்ல, பார்த்தது இல்ல. பட் ஆனா வந்து பார்த்தத வச்சு சொல்லணும்னா 3rd பிளேஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பீச் நம்மளோட ஃபேவரட்டான பீச்சா வருது பெசன்ட் நகர். இது சொல்லுங்க. பெசன்ட் நகர் நான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். இல்ல நானும் ஃபர்ஸ்ட் தான் அது கொடுப்பேன். இப்போ எனக்கு வந்து பெசன்ட் நகர்னா வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் டு த ஹார்ட்ன்ற மாதிரி. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் நிறைய வாட்டி அந்த பீச்சுக்கு போயிட்டோம். எங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பாட்டே இருக்குது பெசன்ட் நகரில். நாங்கள் எப்போ போனாலும் அது அந்த ஸ்பாட்டில் தான் ஹேங் பண்ணுவோமே. ஏன்னா வந்து பார்க்கிங்க்கு எங்களுக்கு கரெக்டான ஒரு சந்து மாட்டிச்சாங்க வண்டி பார்க் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து நேராக நடந்து வந்தால் அங்கே ஷாப்ஸ்மே நிறைய இருக்கு, ஃபுட் ட்ரக்ஸ் நிறைய இருக்கு, நிறைய இருக்காங்க இந்த சைடு. நிறைய இருக்கு தான் நிறைய. நீங்க அங்க வந்து நம்ம ஏரியாஸ்லலாம் நம்ம பீச்லலாம் பார்த்தோம்னா வைங்களேன், தள்ளு வண்டி வந்து கொஞ்சம் எப்படி ஹைஜீனிக்காக வச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அங்கே வந்து தள்ளு வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்கார் பண்ணி செம்மையாக வச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. போனாலே உங்களுக்கு வந்து ஒரு சாப்பிடணும்னு தோணும். அதான் அதே மாதிரி ஹைஜீனா வச்சிருப்பாங்க. நல்லா நல்லா எது பார்த்தாலும் நிறைய அது சாப்பிடணும். நிறைய இப்போ வந்து என்னன்னா வந்து கமர்ஷியல் ஆன மாதிரி ஆயிடுச்சு அந்த பெசன்ட் நகர். நிறைய ஃபுட் ஷாப்ஸ் இருக்கு, நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருக்கு. அண்ட் இம்பார்ட்டண்டா நிறைய புதுசானதெல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் பாப்பைஸ் இருக்கு. அப்புறம் வந்து இப்போ ஸ்டேக்குன்னு தனியா ஒரு ஃபுட் ட்ரக் மாதிரி வச்சிருக்காங்க. ட்ரக் மாதிரி மோமோலாமா அதெல்லாம் நாங்க ட்ரை நிறைய ஒரு சொன்ன ஃபுட்டுக்குன்றது அங்க நீங்க வந்து பஞ்சமே இல்ல. பட் ஆனா என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி தோணும். ஆப்வியஸா இந்த மாதிரி ஒரு பீச் கிட்ட வரும்போது பார்க்க போனா எனக்கு அவ்வளவா தெரியல. இப்போ நம்ம அண்ணா நகர் கோராஸ்ட்ரீட் தெரியும், அந்த மாதிரி அண்ணா நகர் கோராஸ்ட்ரீட் ஃபுட் சைட் அண்ணா நகரே போறோம். அந்த சைடு பார்த்தாலே அதை விட கம்மியா இருக்கும். நல்லாவும் இருக்கும், பிளஸ் குவான்டிட்டியாவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் எல்லாரும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் சாப்பிடலாம். நான் வந்து என்னோட ரேங்கிங் இப்போதைக்கு சொல்லல. ஏன்னா வந்து அது இந்த இது அதுக்கப்புறம் ரேங்கிங் சொல்றேன். ஓகேவா? இப்போ அடுத்த லாஸ்டா வர பீச் வந்து மெரினா. இப்போ மெரினா பத்தி சொல்லு. செகண்ட் மெரினா வந்து செகண்டோட. யாரு வந்தாலும் எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாலும் ஃபர்ஸ்ட் மெரினா பீச் தான் வருவாங்க. ஆமா, டூரிஸ்ட்னு பார்க்க போனாலே மெரினா பீச். மெரினா பீச் லைட் ஹவுஸ் அதேதான். மெரினா வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கும் சொல்ல முடியாது. உங்களுக்கு அது ஸ்பெஷலா இருக்கும். பட் எனக்கு வந்து நல்ல பிளேஸ், ஃபேமிலியான பிளேஸ். பிகாஸ் எஸ்டர்டே தான் நான் வந்தேன். இங்க எப்படின்னா வந்து நம்ம விளாடலாம், நிறைய பிளேஸ் இருக்குது, ரொம்ப பெரிய பிளேஸ். எவ்வளோ ரஷ் வந்தாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பாட் கிடைக்கும் உட்காரத்துக்கு, நல்லா பேசுகிறதுக்கு. மார்னிங் வந்தாலும் வெறுப்பாக இருக்காது, நைட் வந்தாலும் வெறுப்பாக இருக்காது. இங்கே வந்து எல்லாம் நிறைய கடை இருக்குது, ஃபுட் இருக்குது, நம்ம கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும். இங்கே கேம்ஸ் இருக்குது, ஃபுட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம தண்ணியில் கூட இறங்கலாம் ஜாலியாக. ஆனால் நைட் டைம் வந்து தண்ணியில் அவ்வளோ இறங்க விட மாட்டாங்க. பேரிகேட் போட்டு போக முடியல. அதுதான் ஏசியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பீச். செகண்ட் தானே? செகண்ட் லார்ஜஸ்ட், ஏசியா செகண்ட் லார்ஜஸ்ட் பீச். ஆமா. இப்போ எனக்கு வந்து ஏன் நான் அப்போ ரேங்க் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், பெசன்ட் நகரை டாப் 1 பிளேஸ் 2 பீச் பிடிக்குது. 2 பீச் ஷேர் பண்ணிக்குது, பெசன்ட் நகரும் சரி மெரினாவும் சரி. ஏன்னா வந்து இப்போ மெரினா என்ன செகண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஏசியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சா இருக்கு. எப்படின்னா சென்னைக்கு ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு. ஸோ அதனால அதை வந்து செகண்ட் பிளேஸ் கொடுக்க விரும்பலண்ணா. 2 பீச்சுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பெசன்ட் நகர் நம்ம க்ளோஸ் டு த ஹார்ட், மெரினான்றது ஒரு எமோஷன் எல்லாருக்குமே. நிறைய பேருக்கு வந்து மெரினா பீச் வந்து ஒரு எமோஷனாக இருக்கும். அதனால மெரினா பீச்சும் ஃபர்ஸ்ட்ல இருக்கட்டும், பெசன்ட் நகரும் ஃபர்ஸ்ட்ல இருக்கட்டும். எனக்கு செகண்ட் பிளேஸே வேணாம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே இருக்கட்டும் எல்லாமே. அவ்வளோதான். மற்ற பீச்சஸ்லாம் கொடுத்துட்டேன். இந்த பெசன்ட் நகரும் மெரினா மட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே இருக்கட்டும்.
எனக்கு மெரினா செகண்ட் மெரினா தான். செகண்ட், எனக்கு பெசி first. பெஸ்ஸி எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட். ஓகே அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஷேர். ஆனா நிறைய இடத்துக்கு போயிருக்கணும் பெஸ்ஸி. எனக்கு வந்து மெரினான்னு பார்க்க போனோம்னா எனக்கு ஃபுட்டு அவ்வளோ இதாகாது, ஹைஜீனா தெரியாதா. ஆனா என்னதான் ஹைஜீனா இருந்தாலும் பஜ்ஜி விட மாட்டேன். பீச்னு வந்தாலே பஜ்ஜி பீச்சுன்னு தான். வந்தாலே பஜ்ஜி தான். அதுவும் இந்த பீச். அதே நம்ம பெசி பீச் போனோம்னா அங்க நிறைய அங்க வந்து வித்தியாசமா என்ன இருக்கு. சாப்பிடணும், எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா எல்லாமே ட்ரை அங்க வந்து ரஷ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கடையில இவ்வளவு கூட்டம் இருக்கு. நல்லா ஒரு இதா செஞ்சிருப்பாங்க. குவான்டிட்டி கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும், கொடுக்குற காசு கொஞ்சம் வர்த்தா இருக்கும்ன்ற வர்த்தா மாதிரி. இருக்கும். ஆனா இதே நம்ம Combos மெரினா நிறைய பீச் பார்த்தோம்னா எனக்கு ஃபுட்டுக்கு மட்டும் நான் ரேட்டிங் அதனாலதான் அதனாலதான் ஒரு கம்மி பாயிண்ட் ஆயிடுச்சு. ரேட்டிங் கம்மியாயிடுச்சு. மத்தபடி செம்ம ஸ்பாட், வாலிபால் கிரிக்கெட் எல்லாமே ஆடலாம், ஏன்னா ஜாலியா செம பேரு, ஆடலாம். செம செம்ம ஸ்பேஷியஸான இடம். பெருசு. அதனாலயே அதனாலதான் ஏசியா செகண்ட் வச்சிருக்காங்க. அதேதான். ஓகே, இப்போ கரெக்டா ரேங்க் பண்ணுங்க. நீங்க உங்க ரேங்க் எல்லாம் எப்படி பண்ணீங்க? 5th பிளேஸ்ல நீங்க என்ன சொன்ன? என்னோட ரெட் 4. ஆமா 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 ஆமா. இல்ல திருவாமூர் ஃபோர்த் திருவாமூர் தான் நான் 5th ரேங்க் சொன்னேன். ஓகே 5th சரியா, ஃபோர்த் வந்து நான் வந்து N4 சொன்னேன். ஓகே. சரியா, ஈஸியார் சொன்னேன் 4th. இல்ல திருவாமூர் 4th ஃபோர்த் easy. ஈஸியா, ஃபோர்த் ஓகே. ஈஸியா. தேர்ட் வந்து நம்ம இது N4 சொன்னேன். ஓகே. தேர்ட் வந்து N4 சொன்னேன். ஏன்னா அது வந்து போட்டோ ஷூட்டுக்கு செம்ம ஸ்பாட்னு சொன்னேன். செகண்ட் வந்து செகண்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி மெரினா. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்ல, பெசி தான். ஓகே. உனக்கு பெசி எலிவாட். எனக்கு 5th வந்து நான் என்ன சொன்னேன்? ஈஸியார். ஈஸியார். நீ ஈஸியா சொன்ன. 4th வந்து திருவாமூர் சொன்னேன். 3rd N4 சொன்னேன். செகண்ட் எல்லாம் அங்க புடிச்ச பீச் தான் மெரினா. மெரினா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வந்து பெசன்ட் நகர். 5th பிளேஸ்ல எனக்கு வந்து ஈஸியார். 4th பிளேஸ்ல N4 ஆர் N4 கொடுக்குறேன். 3rd பிளேஸ்ல திருவான்மியூர். செகண்ட் பிளேஸ் எதுவுமே கிடையாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரெண்டுமே ஷேர் பண்ணிக்குது, பெசன்ட் நகர் அண்ட் மெரினா. அப்போ செகண்ட்ல யாரை போடலான்னு இருக்கு? செகண்ட் யாருமே இல்லை. அப்புறம் ஃபியூச்சர்ல யாராச்சும் வந்தா வந்துக்கணும், அவ்வளவுதான். பெசன்ட் நகர் எங்களுக்கு எது க்ளோஸ்னா அங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ லேன் போனோம்? காலேஜ் சொல்ல முடியாது. செகண்ட் இயர்ல கேட்க இருந்து போனா காலேஜ்ல இருந்து தான் போயிருக்கோம். காலேஜ்ல இருந்தே போக ஆரம்பிச்சிட்டு இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாவே லாக் டவுன். செகண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல 3 semester. செகண்ட் இயர் கூட நம்ம semester 3 செமஸ்டர் லாக் டவுன். அதுக்கு அப்புறத்துல இருந்து கேட்க போனோம்னா ஃபர்ஸ்ட் மீட் வந்து நாங்க மெரினா தான், இது மெரினா தான் பண்ணோம். ஆமா. ஆனா அதுக்கு அப்புறத்துல மெரினா ஃபுல்லா நாங்க சும்மா பேசி தான் வந்து பாயிண்டா வச்சுட்டு அங்க இருந்து பெசன்ட் நகர் தான் போனோம் சன்ரைஸ் பார்க்க. ஆமா கரெக்ட். அந்த மாதிரி. சோ அதனால ஃபர்ஸ்ட் போய் ஹேங் அவுட் பண்ண ஸ்பாட்டே பெசன்ட் நகர்ன்ற மாதிரி தான். காலையிலயும் சரி நைட்டும் சரி சாயங்காலம் சரி எப்போனாலும் எப்பவுமே அங்கதான். லேட் நைட்னாலும் சரி பெசன்ட் நகர் தான் போய் எங்களுக்கு லாங் தான், பட் இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ண பீஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமானது பீஸ்ஃபுல்லா இருக்கும். போனா நம்ம கச்சமுச்சான் எல்லாம் இல்லாம கொஞ்சம் கிரவுட் இல்லாம நாங்க பர்த்டே செலிப்ரேஷன் கூட அங்கதான் போவோம், கேக் வாங்கி போயிட்டு அங்கதான் வெட்டுவோம். அங்கே பீச்லயே விட்டுருவோம் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு ரேங்க் எல்லாருக்கும். பெசன்ட் நகர் வந்து க்ளோஸ் டு த ஆர்ட்டா இருக்கு எல்லாருக்கும். நாங்க சொன்ன பீச்னா இப்போ நீங்க என்ன மாதிரி ரேங்க் பண்ணுவீங்க, உங்களோட ரேங்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இல்ல இன்னொன்னு, நீங்க நாங்க ஏதாச்சும் பீச் மிஸ் பண்ணிட்டோம்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்போ நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். நாங்க போயிட்டு அதை ரேங்க் மாத்திக்கிறோம். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நாங்க சொன்னதோட அதிகமா Better-ஆ இருக்கலாம். என்னென்ன பீச்லாம் இருக்கு அது கூட பெட்டரா இருக்கலாம். பிகாஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பீச் பிடிக்காது. கண்டிப்பா. ஸோ அதனால தான் நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி பிடிக்கும்ட்டு. அப்போ நான் அடுத்த வீடியோத்துல இருந்து நானும் திருப்பியும் சொல்லுவேன். அதேதான். அப்போ நாங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன் என்ன. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை. ரெக்கார்ட் ஆகுதுன்னா அவ்வளவுதான். கஷ்டம் கஷ்டப்பட்டு பேசிருக்கோம். பேசல.